குற்றவாளியை கைது செய்யும் வரை உடலை வாங்க மாட்டோம் என 9 நாட்களாக உறவினர்கள் போராட்டம் நடத்தி வரும் நிலையில் தற்போது முனீஸ்வரன் என்ற இளைஞர் கைதாகி இருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் முரளி வழங்க கேட்கலாம். முரளி, வணக்கம். 9வது நாளாக தொடர்ந்து இன்று வரைக்கும் மாணவியின் உடலை பெற்றோர் வாங்க மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். 3 பேரிடம் விசாரணை நடைபெற்று வருவதாக சொல்லப்பட்டிருந்த நிலையில் முனீஸ்வரன் என்ற இளைஞர் கைதாகி இருப்பதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து உறவினர்களும் பெற்றோர்களும் உடலை வாங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா? அவர்களிடம் பேச்சுவார்த்தை ஏதேனும் நடைபெற்று வருகிறதா? அது பற்றிய விவரம் என்ன? வணக்கம். தமிழகத்தையே உலுக்கிய இந்த பாலியல் பலாத்காரம் கொலை வழக்கில் 9 நாளாக மக்கள் போராட்டத்தில் தற்பொழுது முனீஸ்வரன் என்கிற நபரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே உள்ள கிராமத்தை சேர்ந்த 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவியானவர் இயற்கை உபாதை கழிப்பதற்காக அருகிலுள்ள காட்டுப்பகுதிக்கு சென்ற பொழுது மர்ம நபர்கள் அந்த மாணவியை கொடூரமாக தாக்கி அவரை கற்பழித்து கொலை செய்திருக்கிறார்கள். இந்த விவகாரத்தில் கிட்டத்தட்ட 9 நாட்களாக குற்றவாளியை தேடி வந்தார்கள் போலீசார். இந்த நிலையில் அந்த நபரை கைது செய்யும் வரை தொடர் போராட்டத்தில் அந்த கிராம மக்கள் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வந்தார்கள். இந்த நிலையில்தான் தற்பொழுது 3 நபர்கள் இதுவரை பிடித்து விசாரணை மேற்கொள்ளதாக டிஐஜி சரவணன் தகவல் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் ஒரு நபரை தற்பொழுது கைது செய்திருப்பதாக காவல்துறையினர் தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக அந்த குற்றவாளியை கைது செய்யும் வரை அந்த மாணவியுடைய வாங்க மாட்டோம் என உறவினர்களும் சரி, அதே போன்று அந்த கிராம மக்கள் தொடர்ந்து ஒரு 9 நாட்களாக பெரும் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார்கள். தற்பொழுதுதான் இந்த நபரை கைது செய்திருப்பதாக, அந்த முனீஸ்வரன் என்கிற நபரை கைது செய்திருப்பதாக காவல்துறை தற்பொழுது தகவல் தெரிவித்திருக்கிறது. இந்த விவகாரத்தை பொறுத்தவரை 10 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தமிழகம் முழுவதும் இந்த விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக கிராம பகுதி என்பதால் சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்கள் இல்லாத ஒரு பட்சத்தில் குற்றவாளியை கைது செய்வதில் மிகவும் காவல்துறைக்கு ஒரு சவாலாகவே இருந்தது. இந்த நிலையில்தான் தற்பொழுது ஒரு நபரை கைது செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறையினர் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். 20க்கும் மேற்பட்ட நபர்களை போலீசார் ஏற்கனவே பிடித்து விசாரித்த நிலையில் 3 பேருடைய மரபணு சோதனைகளை மேற்கொண்டு வருவதாக கடந்த 2 நாட்களுக்கு முன்னதாக காவல்துறையினர் ஒரு தகவலை தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில்தான் தற்பொழுது இந்த முனீஸ்வரன் என்கிற நபரை பிடித்து தற்பொழுது கைது செய்திருக்கிறார்கள். மேலும் அவரிடம் தொடர் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகிறது. அவர் எந்த பகுதியை சேர்ந்தவர், அதே போன்று எதற்காக இந்த இடத்திற்கு வந்தார், குறிப்பாக அந்த மாணவியை எப்படி இவர் அணுகியிருக்கிறார், மேலும் கொடூரமாக தாக்கி அந்த காட்டு பகுதிக்குள் அழைத்து சென்றதும், அதே போன்று இவருடன் யார் யாரெல்லாம் தொடர்பில் இருந்தார்கள், எதற்காக இது போன்ற ஒரு கொலைவெறி தாக்குதல் நடத்தி கொலை செய்திருக்கிறார் என்பது தொடர்பாக பல்வேறு விதமாக தற்பொழுது காவல்துறையினர் விசாரணையை நடத்தி வருகிறார்கள். இந்த விசாரணை முடிவதற்குள் இன்னும் யார் யாருக்கெல்லாம் இந்த விவகாரத்தில் தொடர்பு இருக்கிறது, வேறு யாரும் தொடர்பு இருந்தால் அவர்களை கைது செய்யும் நோக்கத்தில் தற்பொழுது காவல்துறையினர் ஈடுபட்டு வருவதாகவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. மக்களுடைய இந்த 9 நாட்கள் போராட்டத்துக்கு பிறகு இந்த முனீஸ்வரன் என்கிற நபரை போலீசார் கைது செய்த நிலையில் தொடர் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாக டிஐஜி அவர்களும் அதே போன்று காவல்துறை தரப்பிலும் தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்ப இந்த சாயல்குடியைச் சேர்ந்த 30 வயது இளைஞர் தான் இந்த முனீஸ்வரன் சொல்லப்படுது. இதை தவிர்த்து வேறு ஏதேனும் தகவல்கள் அவரை பற்றி கிடைக்கப்பட்டிருக்கா? இது மட்டும் இல்லாமல் இன்னும் 2 பேரிடமும் இது தொடர்பாக விசாரணை நடைபெறுகிறது. அவர்களை பற்றிய விவரங்கள் தெரிய வந்திருக்கா? நிச்சயமாக, அதாவது தற்பொழுது இந்த விவகாரத்தை பொறுத்தவரை முனீஸ்வரன் என்கிற நபரை கைது செய்வதற்கு முன்னதாகவே கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட நபரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த பாலியல் பலாத்காரம் மற்றும் கொலை வழக்கு இந்த விவகாரத்தில் முன்னாள் குற்றவாளிகள், அதே போன்று அந்த பகுதியில் சுற்றுவட்டால் இருக்கக்கூடிய 20க்கும் மேற்பட்ட நபர்களை தொடர் விசாரணைகள் நடத்தி வந்தார்கள். இந்த விசாரணையில் 3 நபர்களை சந்தேகத்திற்கு இடமாக பார்க்கும் பொழுதுதான் அவர்களுடைய மரபணு சோதனைகள் பரிசோதனை செய்ய வேண்டும் என நீதிமன்றம் மூலமாக தாக்கல் செய்து அவர்களுடைய மரபணு பரிசோதனை செய்யப்பட்டது. தற்பொழுது சாயல்குடியை சேர்ந்த ஒரு நபர் மட்டும் முன்னுக்கு பின் முரணாக பதில் அளித்திருக்கிறார். மேலும் இந்த விவகாரத்தில் அவர் தற்பொழுது ஒத்துக்கொண்டதாக காவல்துறை தரப்பிலிருந்து ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. எதற்காக இது போன்ற ஒரு கொடூர செயலில் ஈடுபட்டார் என்பது தொடர்பாக இன்னும் சற்று நேரத்தில் காவல்துறை விரிவான ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்த இருப்பதாகவும் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த முனீஸ்வரன் மட்டும்தான் இந்த விவகாரத்தில் ஈடுபட்டிருக்கிறாரா அல்லது வேறு யாருக்கும் தொடர்பு இருக்கிறதா என்பது தொடர்பாக தொடர் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இன்னும் சற்று நேரத்தில் செய்தியாளர்கள் சந்திப்பில் முழு விவரங்கள் தெரியப்படுத்தப்படும் என காவல்துறை தரப்பில் இருந்து தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நபர் இப்ப தன்னுடைய குற்றத்தை ஒப்புக்கொண்டதா சொல்லியிருக்கீங்க. இதனை தொடர்ந்து மாணவியின் பெற்றோர் உறவினர்களிடம் போலீசார் தரப்புல இருந்து பேச்சுவார்த்தை நடத்தப்படுமா? ஏன்னா இன்னும் வேறு யாரேனும் சம்பந்தப்பட்டிருக்காங்களா அப்படிங்கிற விசாரணையும் தொடர்ந்து நடந்துட்டு வருது. மறுபக்கம் இந்த பேச்சுவார்த்தை நடப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கா? கண்டிப்பாக, அதாவது இந்த மாணவியுடைய கொலை
விவகாரத்தை பொறுத்தவரை அந்த பகுதி மட்டுமல்ல, தமிழகத்தையே ஒரு அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. கிட்டத்தட்ட காவல்துறையினரும் ஒரு சவாலாகவே இருந்தது இந்த நபரை கைது செய்வதற்காக. இந்த நிலையில் பொதுமக்களுடைய போராட்டம் சரி, அந்த மாணவியுடைய உறவினர்களும் போராட்டம் தற்பொழுது முடிவுக்கு வந்திருக்கிறது. ஏற்கனவே இந்த வழக்கை பொறுத்தவரை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என நீதிமன்றத்தில், அதாவது மதுரை நீதிமன்றத்தில் மனு தாக்கலும் செய்யப்பட்டிருந்தது. குறிப்பாக காவல்துறை மீது தங்களுக்கு நம்பிக்கை இல்லை, உடனடியாக இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என அந்த மனுவும் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் காவல்துறையுடைய இந்த போராட்டத்துக்கு பிறகு தற்பொழுது இந்த ஒரு நபரை மட்டும் கைது செய்திருக்கிறார்கள். இவர் சாயல்குடியை சேர்ந்த முனீஸ்வரன் என்பது மட்டும்தான் தற்பொழுது காவல்துறையினர் தகவலை தெரிவித்திருக்கிறார்கள். அவர் அந்த கிராமத்தை சேர்ந்தவர் தானா, அல்லது இவர் எதற்காக அந்த பகுதிக்கு வந்தார், மேலும் இந்த விவகாரத்தை முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக இவரை கைது செய்திருக்கிறார்கள். மேலும் இந்த விவகாரத்தில் யார் யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்கிறது என்பது தொடர்பாக முனீஸ்வரிடம் தொடர் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகிறது. நேற்று இரவுதான் கைது செய்யப்பட்டதாக காவல்துறை தகவல் தெரிவித்திருக்கிறது. தற்பொழுதுதான் அந்த கைது செய்வதை வெளியே காவல்துறையினர் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் இந்த விவகாரத்தை பொறுத்தவரை இன்னும் சற்று நேரத்தில் செய்தியாளர் சந்திப்பு இருக்கும் என காவல்துறை அதிகாரிகள் ஒரு தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் மாணவியுடைய உறவினர்கள் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி இந்த வழக்கு தொடர்பாக முடித்து வைக்கப்படும் என்பது தொடர்பாகவும் காவல்துறை தரப்பிலிருந்து ஒரு தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி முரளி.